மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும். ராமானுஜம் அவர்கள் அவர் தனி எழுத்தும் அவர் எண்ணமும் தனியாக வித்தியாசமாக இருக்கும். அதை பாராட்டி டாக்டர் மூக்க அவர்களும் இவர்களும் ராமானுஜம் அவர்களும் திருவள்ளுவரை நண்பர்களாக இருந்தவர்கள். அவரை அடிக்கடி நினைவு கொண்டு கொண்டே இருப்பார். வணங்கி மொழிகிறேன். கட்சி வாசிக்கும் அணியில் அந்த அளவுக்கு அதில் பேசும்போதெல்லாம் இப்பொழுதெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போதெல்லாம் பேசியிருக்கிறோம். அதுமாரி இலக்கிய கூட்டங்களில் ஐயாவை கலந்து பேசியிருக்கிறோம். ஐயாவோட மறைவுக்கு ஒரு 4 நாள் முன்னாடி தான் காவிரி மண்ணின் நேற்றைய மனிதர்கள் அப்படிங்கிற புத்தகத்தை எடுத்து படிச்சுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 45 பக்கம் படிச்சுட்டு இருந்திருப்பேன். அந்த செய்தி வந்தது. அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிற அந்த அழகான நடை மிக அருமை. அதாவது தென்கட்சி கோ சுவாமிநாதன் சொல்லுவாங்க, எந்த ஒரு செய்தியும் சொல்லும்போது அந்த முன்னாடியும் பின்னாடியுமா ஒரு 2 வகையான நடை இருக்கும். முன்னாடி வந்து ஒரு கவிதை நடை மாதிரி இருக்கும், பின்னாடி ஒரு நகைச்சுவை இருக்கும். இது தென்கட்சியோட நடை. அதே மாதிரி ஐயாவோட நடையும் நான் பார்த்தேன். அழகான நடை. அதில் வந்து நம்ம ஜீவானந்தம், வேறுடையார் நிறுவனர் சிவருடைய ஐயா அவருடைய வரலாறு பற்றிய செய்திகளை எல்லாம் இருந்தது. அதையெல்லாம் கூட எடுத்து நான் அதுக்கு பிறகு நிறைய பேருக்கு பகிர்ந்தேன். அதுக்கு பிறகு பகிர்ந்த பிறகு அவங்க எல்லாரும் திரும்ப கேட்டாங்க, அவங்க ஐயா எங்கே இருக்காங்க, என்ன ஐயா இப்போதான் மறைந்தாங்க அப்படின்னு செய்தியை சொன்னேன். உண்மையிலேயே நமக்கெல்லாம் ஒரு பேரிழப்பு. இது சம்பிரதாயமாக சொல்கிற வார்த்தைனாலும் அந்த இலக்கியத்தை உணர்ந்தவங்களுக்கு நல்லா தெரியும். இன்னும் அவர்கிட்ட நிறைய செய்திகளை நம்ம தெரிஞ்சிருக்கோம். இப்போ எங்களை போன்றவங்கன்னா நாங்கள் அதான் நினைக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மண்ணின் வாசம் கலையாமா அப்படியே விட்டு போகாமல் அதை எழுத்துக்களில் கொண்டு வரக்கூடிய அற்புதமான கலையை ஐயா. அந்த கலை அடுத்து வருகிற தலைமுறைக்கு போய் சேரணும் அப்படின்னா ஐயா அவர்கள் இன்னும் கொஞ்சம் நாளாக வாழ்ந்துருக்கணும். எங்களை மாதிரி உள்ளவங்களுக்காவது நிறைய செய்திகளை பகிர்ற ஒரு வாய்ப்பு இருந்திருக்கணும். அது என்னமோ எங்களுக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனாலும் கூட ஐயாவோட நினைவுகள் என்றென்றும் எங்களுடைய இதயங்களில் இலக்கியத்தை ரசிக்கின்ற ஒவ்வொருடைய இதயங்களிலும் நிலைத்திருக்கும். ஐயாவுடைய புகழ் ஓங்குக என்று கூறி விடைபெறுகிறேன். ஐயா அவர்களுக்கு எனது வீர வணக்கம். சுந்தரம் வந்து கூத்தமுடி அழகுராமன் கவிதையும் போட்டுக்கிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுக்கு முன்னாடி அவரை நான் வந்து கேட்டேன், சுந்தரத்தை கூத்தமுடி அழகுராமன் வார வாரம் ஒரு கவிதை வருது. அவர் சின்ன பையனாக இருப்பாங்க, பெரியவங்களாக இருப்பாங்க, எங்கே இருக்காங்க, எப்படி இருக்காங்க, அவரை சந்திக்கணுமென்னு கேட்டேன். அப்புறம் மாதம் ஒரு கூட்டம் போடுவார். அந்த ஈர்ச்சூர் சம்மந்தமாக ஒரு கூட்டம் ஒன்று போடுவார். அதில் போய் கலந்துட்டப்ப சொன்னார், இவர் தான் ஐயா தான் கூட்டம் முடியான்னு சொன்னார். சரின்னு அவரை பார்த்து பேசிட்டு நான் வந்துட்டேன். அப்புறம் ஒரு வாரத்தில் அவங்க வந்து இந்த ஊதுபத்தி வியாபாரம், இந்த மிட்டாயெல்லாம் கடையில் எடுத்து போய் இந்த கடை போட்டுட்ருப்பாங்க. அப்போ நம்ம கடைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சுந்தரதாஸ் மிட்டாயெல்லாம் அங்கே போய் இவங்க சைக்கிள் எடுத்துகிட்டு தான் வருவாங்க. ஒரு பழைய சைக்கிள் ஏற்ற மாதிரி மிட்டாய் வாங்கியிருந்தாங்க. நான் சரி நீ பார்த்து இவங்களை தான் கொண்டு நேராக அங்கே போய் ஐயா நீங்கள் தான் கொடுத்த முடியும். ஆமாம் நான் சக்தியா, நீங்கள் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு போக்குள்ள கடைக்கு வாங்க. என்ன கடைக்கு வந்தாங்க. நான் ஒரு 2 நிமிஷம் பேசுகிறேன். கடைக்கு வந்தாங்க. அப்போ வந்து உட்காந்து பேசிக்கிட்டோம். அப்போ அவங்களுடைய உணர்வுகள்லாம் வந்து ஆழமான உணர்வு, கல்வியின் மேல அவர் பற்று, அவ்வளோ ஒரு எழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு எதுவும் தெரியாது, படிக்கவும் தெரியாதுன்னு வேற. அவருடைய எழுத்து கருத்துக்கள், பேச்சுடைய கருத்துக்களே ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த அப்போ ஐயா பேசிட்டு இருக்கும்போது ஞானன் ஒரு நாள் வந்தார். யாதவ நாராயணன்.
அவர்கிட்ட இது மாதிரி ஐயா பற்றி சொல்லணும்னு ஐயா சொன்னார். இதை பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன நம்ம இதெல்லாம் எழுதுறீங்கன்னா உடனே தமிழ் ஓசைக்கு பதிப்பாளராக போயிட்டார் அவர். அப்போ இவர்கிட்ட சொன்னார், நீங்கள் தான் டெய்லி கதை எழுதி கொடுங்க, ஒரு கருத்து எழுதி கொடுங்கன்னு கேட்டார். அப்போ அந்த டெய்லி ஒரு சவால் ஒரு இது கருத்து கதை எழுதி கொடுப்பாங்க. அதை அப்போ கொரியரில் டெய்லி நான் ஒரு கடையை கொடுத்து கொரியர் பண்ண சொல்லுவேன். தினசரி ஒரு வருஷத்துக்கு மேலேயா அதை நான் செஞ்சுக்கிறேன். டெய்லி கொரியர் பண்ணி நான் உங்களுக்கு எழுதி கொடுப்பாங்க. நான் ஒரு கவலை வாங்கி அந்த கொரியரில் போட்டு கொண்டு போய் அதை போய் டெய்லி தமிழ் வார்த்தையில் பதிவில் வந்துட்டு இருக்கோம். அதை பற்றி ஞாபகம் சொன்னார், ஐயாவுக்கு அந்த புத்தகம் போட்டு வெளியிடணும்னு சொன்னார். நான் உடனே சொன்னேன், ஐயா வந்து அந்த நேரம் வந்து 60 வயது முடிஞ்ச நேரம். அவங்க சூழ்நிலையில் அவங்க அந்த 60 மணி விழா செய்யலை. அது மாதிரி விழாவாக நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு தான் அப்புறம் செல்வியில் போய் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணி அந்த மரங்களை மறந்து நேர்கள் நிற்பவர்கள்ங்கிற ஒரு புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்தை சுத்தமாக எல்லாமே அந்த முறையாக செஞ்சு நாங்கள் வெளியீட்டு விழா அம்மாவையும் கூப்பிட்டு அந்த மணி விழா எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி நிகழ்வு பண்ணது தான் இன்னைக்கு எனக்கு ஞாபகத்தில் இருக்குது. எல்லாரும் இப்போ வந்துருக்கிற பெரியவங்க எழுத்தாளர்கள் புறவர்கள் கலைஞர்கள் எல்லாருமே வந்தாங்க நிகழ்ச்சிக்கு. எங்களுக்கு மட்டும்தான் இங்கே இல்லை. அப்பேற்பட்ட விழா தாண்டி ஒன்றும் இல்லை. அந்த விழாவை பண்ணதுதான் எங்களுக்கு முழு திருப்தி. அவங்க நல்லா சிறப்பாக பண்ணியிருந்தோம். அதுக்கு பிறகு தொடர்ந்து நாங்கள் யாத்திரை போன கூட்டத்தை அதில் அப்போ நான் தண்ணிக்கு அழைச்சிட்டு போயிருந்தேன் ஐயாவை. 2 முறை நான் வந்து சபர்மதி ஆசிரம் வந்து தண்ணி கடற்கரைக்கு அழைச்சிட்டு போயிருந்தேன். எங்களுடைய பயணிச்சது நாட்கள் கடந்து வந்தாலும் நம்ம என்னோட தான் அதிகமாக இருப்பார். மற்ற இந்த அறிவு புத்தக நிலையத்தில் போய் அவர் கொஞ்சம் எட்டி இருக்கிறதுனால கொண்டே ஓடுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு சிரமப்படுவார். அதனால் இன்னும் சைக்கிளில் இருப்பாங்க. அதே நேரத்தில் இந்த பழைய சைக்கிள் ரொம்ப சிரமப்பட்டு வந்துட்டு இருக்கும்போது இந்த நான் அந்த எத்ராஜின் எம்ஆர் பாலாஜின்னு ஒரு நண்பர்கிட்ட சொன்னேன், ஐயா ரொம்ப பழைய சைக்கிளில் வந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ரோட்டரி சங்கத்துக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டேன். நான் செஞ்சு நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லி அவர் எம்ஆர் பாலாஜி ஒரு ஏன்னா அவங்க வயசாகிட்டு பெரிய வண்டி வேண்டாம் சின்ன சைக்கிளாக இருக்கணும்னு அவர் வந்து ஏற்பாடு பண்ணி ரோட்டரி சங்கத்திலேருந்து வாங்கி கொடுத்தாரு. அது மாதிரி உண்மையிலேயே அவர் தினசரி வந்து உட்காந்து இருப்பாங்க. ஐயா சாப்பாடு சில நாளுக்கு சாப்பாடு தருவாங்க, சில நாளைக்கு எடுத்து வர மாட்டாங்க. நான் உடனே கொஞ்சம் அவங்க 11:30 மணிக்கு ஏன்னா 12 மணிக்கெலாம் சாப்பாடு எங்கள் வீட்டில் எடுத்துருவாங்க, தயார் பண்ணிடுவாங்க. 11:30 மணிக்கெலாம் வந்துட்டாங்கன்னா உடனே சாப்பாடு ஏற்பாடு பண்ணிடுவோம். அவர் ஏன்னா நாங்கள் வந்து அசைவம் ஒரு சாப்பிடுவோம்ல, அவர் சாப்பிட மாட்டாங்க. அதனால் தயிர் சாதமோ இல்லை எலுமிச்சை மசாலோ உடனே செஞ்சு உடனே சூடாக அனுப்பிடுவாங்க. ஆமாம், எங்கள் வீட்டில் அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் போய் சாப்பிடுவோம். அப்போ எங்கள் மனைவிட்டு அளவே பேசுவாங்க போனே, இந்த மாதிரி நீங்கள் வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்க ஐயாவோட அதாவது அடிப்பட்டு போயிட்டாங்க சொன்னோன்னே நான் உடனே போக முடியல. அதுக்கு பிறகு அறுவை சிகிச்சைக்கு பிறகு போய் பார்த்தேன். அந்த என்ன சொன்னாங்க, தந்தை சொன்னார், அந்த ஒரு இலங்கை சொன்ன ஒரு புத்தகம் அதை நான் எழுதி சொல்கிறேன் சக்தி, நான் வந்து நல்லா வந்துடுவேன். அப்போ நல்லா பேசினாங்க, நல்லா வந்துடுவேன். அதையும் காவிரி கரை மனிதர்கள் இலங்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தை எழுதி அந்த இதெல்லாம் பதிவுலாம் பண்ணணும். ஆனால் அந்த பொருளேந்து இல்லாதனால அதை மறுபடியும் புத்தகமாக்க முடியல. அதை பண்ணித்தரேன் சக்தி அப்படின்னாங்க. அதே மாதிரி தண்டி யாத்திரைன்னு ஒரு புத்தகம் தயார் பண்ணி பாதி எழுதினாங்க, பாதி எழுத முடியல. அதெல்லாம் எழுதி தரேன்னு சொல்லி ரொம்ப இதாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரத்தில் பார்த்தா அது மாதிரி ரொம்ப வருத்தம். அது எல்லாத்த விட எனக்கு குடும்பத்தோடு ரொம்ப கவலை காசு தான். இருந்தாலும் ஐயாவுடைய புகழ் என்றென்றும் இந்த உலகம் இருக்கும் தமிழர்களுக்கு நிலைத்திருக்கும். அதே நேரத்தில் ஐயாவுடைய ஆசை இந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும். இல்லை நல்லா அவருடைய ஆசீர்வாதம் எப்போ இருக்கும் கேட்டுட்டு இந்த வாய்ப்பு நன்றி. கூத்தமொழி ஐயா அவர்கள் படப்பிறப்படாவை தலைமையேற்று நடத்தி கொண்டு கொண்டிருக்கின்ற ஊர் பெரியவர் ஐயா தாமரை அவர்களுக்கும் இந்த படத்தை திறந்து வைத்திருக்கிற
கவிஞருக்கும் இதில் பங்கெடுத்திருக்கின்ற திருவாரூரின் ஆளுமைகளாக இருக்கின்ற இலக்கியவாதிகளுக்கும் குடும்பத்தாருக்கும் என்னுடைய மரியாதை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே இந்த சிற்றூரை இலக்கியத்திலே ஒரு தனி அடையாளமாக ஆக்கியதிலே ஐயாவுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. நிறைய இலக்கியத்தில் கூட்டம் முடிக்கிற ஒரு பேர் வந்திருப்பாங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஏன்னா இன்னைக்கு எழுத்துல கூத்தமொழி அழகு ராமானுஜங்கிற ஒரு பதிவோட தான் அவர்கிட்ட அறிமுகமானது. ஐயா அறிமுகமான போது எனக்கு அவருடைய ஆழமான அவர் பற்றியான புரிதல் கிடையாது. ஆனால் இவருடைய தொகுப்புகளை எடுத்து யானன் அவர்கள் பிளாக் போர்ட் மீடியா மூலியமாக அந்த காவிரி நேற்றைய மனிதர்களை புத்தகமாக வெளியிட்ட போது அந்த புத்தகத்தை என்ற ஒரு 100 புத்தகத்தை வந்து நண்பர்கள் மூலியமாக வித்துருவியா வித்துக்கொடு ஐயாவுக்கு இந்த மாதிரி நாம் அதில் இருந்து அவருக்கு ஒரு சிறப்பு செய்யணும் அப்படிங்கிற செய்தி சொல்லியிருந்ததுனால அந்த புத்தகத்தை நாங்கள் வெளியில கொடுத்துருக்கோம். அப்படி கொடுத்துருக்கிறப்ப திருவாரூருக்கு நம்முடைய வடப்பக்கத்தில் இருக்கிற வேலின் கோவிந்தராஜ் அவர்கள் காலம் சென்ற போது அவரை பார்ப்பதற்காக திராவிட கழகத்தின் தலைவர் ஐயா வீரமணி அவர்கள் வராங்க. வரும்போது நான் வீட்டில் இருக்கிற போது சரி ஐயாவை பார்க்கும்போது ஒரு சம்பிரதாயம் சந்திச்சிடறாங்க சொல்லி ஐயா எழுதிய இந்த புத்தகத்தை ஐயா வீரமணி அவர்கள் கையில கொடுத்தார். அப்படி என்னுடைய பேரையும் எழுதி நான் அதை கொடுத்திருந்தேன். கொடுத்தது பார்த்தீங்கன்னா மறுநாள் விடுதலையில ஒரு மிகப்பெரிய நீண்ட கட்டுரையாக ஐயா வீரமணி அவர்கள் எழுதி இந்த மாதிரி நான் திருவாரூர் போயிருந்தேன். திருவாரூர் போயிருந்த போது ஒரு தோழர் வரலாறுங்கிற ஒரு தோழர் வந்து ஒரு புத்தகம் கொடுத்துருக்காங்க. அந்த புத்தகத்தை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கவிஞர் கூத்தமொழி அழகு ராமானுஜங்கிற ஒரு அந்த புத்தகத்தை எழுதி இருக்கிறார். இப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் இந்த மண்ணில் இருக்கிறாங்க, அவர்களை நாம் இழந்து விடக்கூடாது அப்படின்னு ஒரு பெரிய கட்டுரையா அந்த விடுதலையில 2ஆம் பக்கத்துல வெளிவருது. வெளிவந்த போது அதை யாரும் பார்த்துட்டு இதே திருவாரூர் செய்தி வந்திருக்குது இந்த புத்தகம் கொடுத்தியான்னு என்கிட்ட கேட்டாரு. அவன் கொடுத்தாங்க. அந்த புத்தகத்தை உடனே படிச்சு முடிச்சுட்டாங்க. ஆனா ஐயாவை தொடர்பு எடுக்க முடியல. கூத்தமொழி ஐயாவை வந்து நம்ம தொடர்பு எடுக்கிறதா சிரமப்படுறாங்க. அவர் நீங்க எல்லாம் கான்டாக்ட் பண்ணி உடனடியாக என்கிட்ட பேச சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் தான் தேடி பிடிச்சிட்டு ஐயா இங்க நான் வீட்டில் பார்க்க வந்த போது ஐயா சொன்னப்போ அப்படியா இப்படியா நடந்துச்சு அப்படின்னு செய்தியெல்லாம் கேட்டுட்டு அப்போ ஐயாவை நேரடியாக யார்கிட்ட பேச போகணும் யார்கிட்ட பேசியது மூலியமாக உடனடியாக திராவிட கழகத்தில் ஐயா உடனடியாக தஞ்சையில் வந்து வீரமணி அவர்களை சந்திக்க சொன்னாங்க. சந்திச்சவர்கள் அவங்க வந்து சில உதவிகள்லாம் ஐயா பண்ணாங்க. அப்புறமா தான் இவருடைய எழுத்துக்களே அந்த புத்தகத்தை நான் வித்துருந்தேன் தவிர மீடியாவாக படிக்கலாம். இதே சூழலில் வரும்போது அந்த கட்டுரைகள் படிச்சிருக்கிறத தவிர அந்த புத்தகத்தில் உள்ள கதைகளை அப்போதான் நாங்கள் ரொம்ப ஆழமாக படிக்க ஆரம்பித்தோம். அதிலிருந்து ஐயா என்பது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய நெருக்கமாக ஒரு உறவுக்காரராக எங்களுடைய அன்பில் என்னைக்கும் அந்த அன்பை பகிர்ந்தக்கூடிய நபராக ஐயா கூத்தமொழி அவர்கள் இருந்தாங்க. எப்போ போன் அடித்தாலும் ஐயா சிங்கப்பட்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. பேரப்பிள்ளைகளாம் நல்லா இருக்கான்னு சொல்லி அந்த விசாரிக்கிற உறவுமுறைகளை கூட உறவு வச்சு அவ்வளவு நெருக்கமாக நிஜத்துக்கு நெருக்கமாக பேசக்கூடியவர் ஐயா அவர்கள். கடந்த வருடம் பாத்தீங்கன்னா நீசன்ல ஒரு தேர்தல் குறித்து ஒரு பெரிய விவாதம் நடந்துச்சு. இந்த மண்ணில் தான் இந்த வார்த்தையில தான் இந்த விவாதம் போட்டுட்டாங்க. அந்த விவாதம் நடந்துட்டே இருக்கிறப்ப ஐயா கடைசியாக வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து தேர்தல் குறித்தும் அன்னைக்கு இருந்த அரசியல் நிலவரம் குறித்தும் ஒரு பெரிய பேட்டி கொடுத்துட்டாங்க. நான் தேடிக்கே இருக்கிற அந்த கிளிப்பிங்ஸ் கிடைச்சதுன்னா அது ஐயாவோட சிறந்த ஒரு பேட்டி கூட அதுல இருக்குது. அப்படி ஒரு மிக நெருக்கமாக இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசித்தவர் ஐயா. உண்மையிலேயே அவருக்கு வறுமை என்கிற அந்த வறுமை மட்டும் இல்லாமல் இருந்தா ஒரு மிகப்பெரிய எழுத்தாளராக இன்னும் பல படைப்புகளை இந்த மண்ணுக்கு கொடுக்கக்கூடியவராக பல்வேறு பதிவுகளை செஞ்சுட்டு போயிருப்பாருன்னு நாங்கள் கருதுறோம். ஏன்னா அவருக்கு இருந்தது ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வறுமை தான். ஒரு வாட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோன் அடிச்சு சொல்றாரு, ஐயா நான் இந்த மாதிரி பக்தியாவாரம் பண்ணிட்டு வரும்போது அந்த பாலத்துக்கிட்ட திரும்புறப்ப நாய் விரட்டுதியா, அந்த நாய் யாருன்னு தெரியல, அந்த நாயை கொஞ்சம் கட்டுப்படுத்தணும் அப்படின்னு எனக்கு தகவல் சொல்றாரு. தகவல் இவர் சொல்றாருன்னா ஒரு முக்கியத்துவம் கருதி உடனடியாக நான் பஞ்சாயத்தில் தொடர்பு கொண்டு அந்த தங்கத்துறையில் இருக்கிற எழுத்தர் உடனே தொடர்பு கொண்டு இந்த மாதிரி கூத்தமொழி ஐயா பற்றி சொன்னோம்னா அவங்களுக்கே இப்படி ஒரு எழுத்தாளர் இந்த பகுதியில் இருக்கிறாருங்கிறத அப்பதான் புரிதல் பண்ணாங்க. அன்னைக்கு வந்து கூட தேவாரனை சொல்லிட்டு போனாங்க. நான் இடையில வாய்ப்பு கிடைக்கும் போது ஐயாவோட உட்காந்து நான் முத்துராமலிங்க கடந்து வாரம் ஒரு முறை சந்திச்சு இவரோட இலக்கிய உரையாடல் பண்ணிட்டு போவேன். ஆனா இப்படிப்பட்ட நபர் இந்த மண்ணில் இருந்தாருங்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப தாமதமாக தான் தெரிய வந்துச்சு அப்படிங்கிற செய்தியை கூட சொன்னாங்க. அந்த மாதிரி ஐயா அவர்கள் ஒரு மிகப்பெரிய எழுத்தாளர், மிகப்பெரிய சிந்தனையாளர், அரசியலை தாண்டி அவர் எழுதின ஒரு சில இது மிகப்பெரிய ஒரு விமர்சனத்துக்காச்சு. கம்யூனிஸ்டுகளும் காக்கை கூடுதலும் சொல்லி ஒரு பெரிய கட்டுரை மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. ஆனால் அந்த விமர்சனங்கள் வந்து இன்னைக்கு வெளியில் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பெரிய விமர்சனத்தையும் வெளிப்படையாக வைக்கக்கூடிய ஐயா அவர்கள் சிறந்த எழுத்தாளர். உண்மையிலேயே இந்த மண்ணுக்கு ஒரு பெருமை தெரிஞ்சிருந்த ஐயா அவர்கள் இன்றைக்கு மறைந்திருக்கிறாங்க. ஐயா அவர்களுக்கு காலகாலத்திற்கு நாம் இந்த புகழ்ச்சியை செலுத்திக்கிட்டே இருக்கணும். ஐயா இறந்த பிறகு யானன் அவர்கள் ஒரு 7 வீடியோ வெளியிட்டிருக்கிறாங்க. ஐயாவோட சிறுகதைகள்லாம் இப்போ வந்து வீடியோ வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா இறந்ததுலேருந்து இந்த
ஒரு 10 நாள் வரை 7 வீடியோ இருக்கு. 7 வீடியோ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அதிக நபர்களை சென்றடைஞ்சிருக்கிறது. ஐயா குறித்து போடும்போது கிட்டத்தட்ட இப்போ இன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 7100 பேர் ஐயாவோட அந்த மறைவு செய்தியை வந்து பார்த்துருக்காங்க. ஐயா கடைசியில ஒரு எழுத்தாளராக இருந்தாங்க, தன்னுடைய படைப்புகளை கூட கையில புத்தகமாக வச்சு கடைசி நேரத்தில் அவர் அந்த புத்தகம் கூட இல்லை. அந்த புத்தகத்தை கேட்டுட்டே இருந்தோன்னே யானை அவர்கள் அந்த புத்தகத்தை எடுத்து வந்து அன்னைக்கு அவர் நெஞ்சு மீது அந்த புத்தகத்தை வைத்து அவர் கடைசியா கேட்ட ஒரு கேள்வி என்னட்ட அதை என்ன செய்ய முடியாம போச்சு. நாங்கள் இறுதி சடங்குல செய்யறதுலேயே அவர் நெஞ்சில் அந்த புத்தகத்தை வச்சுட்டு அம்மாட்ட அந்த 10 புத்தகத்தையும் ஒப்படைத்து சென்றிருக்கிறார். ஐயாவை நாங்கள் இன்னும் அடுத்த இடத்துக்கு கொண்டு போகணும். ஏன்னா இங்கே இந்த நிகழ்வு வந்து ஒரு சிறு நிகழ்வாக இருக்கிறதுனால திருவாரூர் ஒரு பெரிய நிகழ்வாக அவருடைய புகழஞ்சலை நடத்தணும்னு சொல்லி சில நண்பர்கள் விருப்பம் தெரிவித்திருக்கிறாங்க. அதனால் இதை தொடர்ந்து திருவாரூரிலும் ஒரு புகழஞ்சலி கூட்டத்தை நாங்கள் கண்டிப்பாக நடத்துவோம். அதில் ஐயாவோட புகழை நாங்கள் பரப்போம் என்று கூறி வாய்ப்புகளுக்கு நன்றி. நடைபெறுகின்ற நாம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற கூட்ட முடியாத தலைவர் ராமானுஜம் ஐயா அவர்களுடைய நினைவஞ்சலி கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி, அவர் மகன் விநாயகபுரமோடு விநாயகபுரமுக்கும் எனக்கு ஒரு வயசு இருக்கலாம். ஆனால் அந்த மகனுடைய வயதாக இருந்தாலும் கூட என்னை மரியாதையாக நடத்துகிறவர். எப்பொழுதும் ஆரம்பிக்கிற போதே வாழ்க பல்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் தான் முருகன் நல்லா இருக்கீங்களா, வீட்டில் நல்லா இருக்கீங்களா, எல்லாரும் விசாரிப்பாரு, எழுதுறீங்களா அப்படின்லாம் கேட்பாரு. எனக்கு ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னால் சென்ற சந்திரசேகரன் அவருடைய துணைவியார் மறைந்த போது அவர் தொலைபேசியை சொன்ன உடனே இதோ அந்த பாப்பா என்ன எப்போதும் அப்பாவை கூப்பிடுங்க, உங்களால் முடிஞ்சால் வர முடியுமான்னாரு. இங்கே வந்து அழைச்சிட்டு போய் அவருடைய இறுதி சடங்களை கலந்து சொல்லிட்டு உடம்பு கொடுத்துருந்தோம். பல்வேறு நிகழ்வுகள் எங்களுக்கு உலகசபை கவிஞர் பேரவையின் சார்பாக நடைபெற்ற பல்வேறு விழாக்களில் அவர் கலந்து கொண்டார். எங்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளை செய்திருந்தார். குறிப்பாக பாரம்பரிய விழா கொண்டாடுகிற போது அவர் மகன் அந்த விழாவுக்கும் வர முடியல. விநாயக பிரபு அவர் எழுதின கல்வியை எங்க போனாலும் கொடுத்து நீங்க படிக்கிறாரு, ஏதாவது கொடுத்தீங்கன்னா ஒரு சாதியை கொடுத்துருவாங்க. இல்லை, அவனால் வர முடியல. அவர் எழுதின கல்வி இருக்குது, நீங்க படிச்சுட்டு எனக்கு அந்த சான்றிதழ் வாங்கி கொடுக்குறாங்க. அப்படி அப்புறம் திருக்கோயிலில் நடைபெற்ற பல்வேறு விழாக்களுக்கு இவரோட வருவார். நீதிதாசரோட வண்டியில் அவரே இருப்பார், நான் திருநெல்வேலியோட வண்டியில் இருக்கிறேன். 4 பேர் போவோம். அந்த விழா முடிப்போம். முடிஞ்சுட்டு இரவு 10 மணி 11 மணிக்கு கொண்டு வந்து மலையில் விட்டுருவோம். வீட்டில் விட்டுருவாங்க வேணாம் பாரு. அப்போ வந்து புலிவரம் பெருமாள் அவங்க செஞ்சுட்டாங்க. அதெல்லாம் நேராக கொண்டு போய் விட்டுட்டு போயிருது. பல்வேறு நினைவுகள் அவரை பற்றி பேசுகிற போது நிறைய எல்லாரும் சொல்லணும்னு நினைச்சிட்டு வந்தீங்கன்னா காலத்தினுடைய அருமை கல்வி அவரை முடித்து கொள்கிறேன். அவருடைய புகழ் வாழ்க எழுது. ஐயா அவருடைய தமிழ் ஒருவருக்கும் மற்றவர்களுடைய கேள்வி ஒரு 22 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே அறிமுகம் அந்த சத்தீஸ்கர் மூலமாக மிகுந்த நெருக்கம். காலையில் நம்ம அறிவு புத்தகங்கள் மதிய விடுதலை கிடைத்து கொள்வாங்க. மிகச்சிறந்த கவிஞர், பேச்சாளர், எழுத்தாளர், கட்டுரையாளர், எல்லாவற்றையும் விட அபாரமான நினைவாற்றல் கருச்சாமிக்கும் அவருக்குமான நெருக்கத்தை அவர்கள் சுதாரித்து சொல்வதாக இருக்கட்டும், ஜெயகாந்தனுடைய மூலமாக அவருடன் நெருக்கமாக படித்த காலத்தை சொல்வதாக இருக்கட்டும், எல்லாமே தமிழ் அப்படி எழுதி போய் அவருடைய உறவாடு விமர்சனங்களை நாங்கள் முன்வைத்தால் கூட அதை மெல்லிய புனையோடு ஏற்றுக்கொள்வார். சிறந்த பொதுவுடையவாதி, தேசியவாதி, எல்லாவற்றுக்கும் மேல இன்னைக்கு எனக்கு 50 வயது, 25 வருஷம் எனக்கு 20 வயசு தான். அப்பயே என்கிட்ட ஐயா இருந்ததை நீங்கள் பார்த்துக்கணும். அவருடைய அந்த இயல்பு குணாதிசயம் ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு மனிதனோட எல்லா மனிதர்களும் ஏதோ முடியாது, உறவாக இருக்க முடியாது. அது அவருக்கு சிறப்பு ஐயா அவர்களுக்கு உண்டு. புகழின் உச்சத்தை இன்னும் தொட்டிருக்க வேண்டிய ஒரு மனிதர். பல காலங்களில் எல்லாரும் சொல்லிட்டாங்க. மீண்டும் அந்த காலங்களை நான் சொல்வதை விட அவருடைய முதல் நூலை அண்ணன் வெளியிட்டாங்க. மரங்களை மறந்து போகிறது 2004. அவர் மனித அவரோட சேர்ந்து சொல்லி செய்வாங்க.
அதில் அண்ணன் கூட துணையாக இருந்தது, நல்லா இருந்தேன். அப்புறம் நம்ம வேணும் மூலமாக காவல் பண்ணி நேர்த்தி வந்தது. நான் கேட்டுக்கிறதுக்காக கீழே ஒரு இனத்துக்காக முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ஐயா திருமதி அவர் அச்சத்தில் அது டிடிபி சரியாச்சு. டிடிஐ கொடுத்தப்ப அது தவறிட்டு குடும்பம் எல்லாம் நம்மளால் பிடிக்க முடியல. ஆனால் எனக்கு ஒரு பிரதி எனக்கு ஒரு பிரதி இருக்குது. திரும்பூர் டிடிபி ஆரம்பிக்கும். நான் ஒரு குடும்பத்தை கேட்டு பார்த்தா அவங்க இந்த சிஸ்டம்லாம் போயிடுச்சு அப்படின்ட்டாங்க. அந்த விரைவில் அதை ஐயாவுடைய அந்த நான் கேட்டுக்கிறது அண்ணன் வலியுறுத்தினது அதெல்லாம் ஐயா வந்து நல்ல கட்டுரைகள் அற்புதமான சில கட்டுரைகள் இருந்திருக்கிறது. தமிழக அரசு இங்கே தொடங்கிய காலத்திலிருந்து தேவஸ்தான காலத்திலிருந்து தீட்சித்து இந்திரா யாரெல்லாம் அதில் நடிச்சிருக்கீங்க முதல்வராக ஐயா பண்ணியிருக்காரு. அதை நானும் நம்ம எடுத்து அதை வச்சுருக்கோம். அது விரைவில் அந்த நூலை இந்தியாவில் வெளியிட்டுருவோம். ஐயா மறைவுக்கு புதுதாக தான் நூல் வாங்கணும்னு ஐயாவுக்கு அஞ்சலியாக செய்திருக்கோம். மீண்டும் வரைக்கும் ஐயாவுடைய தலைமை ஐயா அனகு ராமானுஜன் அவர்களுடைய படத்திற்கு என்னை பேச பழக்கமைக்கு ஐயா அவர்களுக்கு இவ்வளவு சீக்கிரமான ஒரு நலப்படத்தை வைப்போம் என்று நினைக்கவில்லை. ஏனென்றால் ஒரு 10-15 நாட்களுக்கு முன்பாக நமது இலக்கிய வளர்ச்சி அந்த பள்ளியிலே ஐயா பள்ளி வந்திருந்தது. உடனே ஆகா எவ்வளவு தடுக்கிறாரு அப்படின்னு ஓடியாந்து பார்த்தோம். மிகவும் அருமையாக இருந்தார், ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தார். எங்களுக்கு இயற்கையெல்லாம் தூக்கி கொண்டாந்து போட்டார். நாங்கள் கூட ஐயா இங்கே உட்காந்து நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னா வேணாம் வாங்க அப்படின்ட்டு அவ்வளவு ஆரோக்கியமாகவும் அவ்வளவு ஆக்கியமாக இருந்தவர் எப்படி ஆனாருங்கிறது மனசு கஷ்டமாக இருக்கு. இது மாதிரி ஒரு கிராமத்தில் பிறந்து இவ்வளவு இலக்கியமும் தம்பி கந்தனோட சொன்னார். கட்டுரை ஒரு மிக சிறப்பாக எழுதுவானா. அது அவருடைய மகனே சொன்னார். எல்லாருமே வந்து இந்த ஸ்கூலில் எனக்கு நடக்கக்கூடிய போட்டியில் வந்து ஐயா எழுதி முதல் பரிசையும் போனோம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஆற்றல் உள்ளவர். இவரை நான் முதல்ல சந்திக்கிறப்ப தம்பி கந்தன் சந்திரசேகர் மூலமாக தான் எனக்கு தெரியும். ஏன்னா நம்மளுக்கு அந்த இலக்கியம் இந்த அந்த லைனே எனக்கு தெரியாது. அப்போ நான் இவரை பார்க்கணுன்னா ரொம்ப எளிமையாக கருதினேன். இவர் என்ன இது பண்ணிட போகிறாரு, ஏதோ கவிஞர் சொல்கிறாங்க, ஏதோ கலைஞர் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சேன். அப்புறம் ஒரு புத்தகம் அவரே கொடுத்தார், ஒரு சைக்கிள் ஓடிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சின்ன புத்தகம். அதை படித்தோன்னே எனக்கு ரொம்ப எவ்வளவு சிந்தனையாளராக இருக்கிறாரு, எவ்வளவு எளிமையாக அந்த வார்த்தைகளை சொல்கிறாரு அப்படின்னு அதை பார்க்கணும். உண்மையில ரொம்ப சரியானவர் தான். இவர் நல்லபடியாக இதாகணும், பெரிய அளவில் போகலாம், அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்குது அப்படிலாம் நினச்சேன். ஐயா வந்து ஏதோ அவர் இதுக்குள்ளே சொல்லிக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். அடுத்தாக்க அவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள்லாம் தேசியவாதி தான், அது ஒன்று மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் தமிழில் மற்றதெல்லாம் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு உண்டு. நானே ஒரு நாம் தமிழ்ச்சியோட நிகழ்ச்சிக்கு நான் அழைச்சிட்டு போனேன். ஐயா பேசினாங்க, அந்த நிகழ்ச்சியில் பேசினாங்க. ஏன்னா அந்த தமிழ் இனவுணர்வோடு அது பேசினாங்க. அந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு பெரும் தமிழரை நாம் இழந்துட்டோம். இது பெரிய இழப்பு. இது போன்ற ஒரு கிராமத்தில் பிறந்து ஒரு பெரிய ஒரு சிந்தனையாளரை நம்ம இழந்தது உண்மையே மன வருத்தளிக்கிறது. ஐயாவுக்கு என்னுடைய புகழ் வணக்கத்தை தெரிவித்து என்னுடைய கட்சி சார்ந்த நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் அவர் ஐயாவுக்கு புகழை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பெற்ற தாயும் பிறந்த முன்னாள் நற்றவவாயிலும் நனி சிறந்த நிலை இன்றைய தினம் ஐயாவுடைய படத்திற்கு நேருக்கு அவரது இல்லத்தை சார்ந்த உறவுகளே, இலக்கிய அஞ்சலே, நலமான மக்களே, உங்கள் அனைவருக்கும் என் கண்ணீர் குறைத்து கைகொக்கும். ஐயா அவர்களோடு நீண்ட வருடங்கள் எனக்கு பழக்கவில்லை, குறைவான வருடங்கள் தான் பழகினேன். அது நீண்ட பல வருடங்கள் பழகிய நட்பிற்கு இணையானது.
அந்த தொடர்பு கருத்திரகம் வெற்றி பெற ஐயாவெல்லாம் ஏற்பட்டது என்பதை இங்கே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஐயா அவர்களுடைய முகநூலில் ஐயா அவர்களே ஒரு சமயம் நான் வெற்றி பெறுவர்கள் அண்ணன் ஏகோ ராடா அவர்கள் இன்றைக்கு உலக மக்களியார் அவர் வயதில்லை அன்று நிகழ்வு கலந்து கொண்டார். அவரெல்லாம் ஐயா அவர்களை ஒரு சமயம் இங்கே ஒரு ஆட்டோ எடுத்து வந்து திருச்சியிலே ஒரு மிகப்பெரிய முகநூல் ஐயா அவர்கள் பதிவு செய்திருந்தார்கள். ஐயாவுடைய சிறப்பு பெருமைகளை பற்றி அவருடைய எழுத்தாளர்களை பற்றி எல்லாம் பதிவு செய்திருந்தார்கள். அதை தமிழகம் முழுவதும் பார்த்திருந்த தமிழறிஞர்களாக பார்த்து ஐயா அவர்களுக்கு ஒரு பாராட்டு விழா ஒரு வாழ்த்து சிறப்பு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொன்னதின் பேரில் நானும் திரு ராதானந்த் அவர்களும் ஐயா வெற்றிப்பள்ளியில் அவர்களும் இங்கிருந்து அவர்களை கேட்கிறீங்கன்னா அவங்களால வர முடியாது. இங்கிருந்து ஆட்டோ எடுத்துட்டு வந்து ரயிலில் திருவாரூர் அழைச்சிட்டு போய் அங்கே போய் ஒரு அறை எடுத்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தங்க வச்சு திருச்சி தமிழ்ச்சேகத்தில் ஒரு நல்ல அருமையான ஒரு விழாவை ஏற்பாடு செய்து கொடுத்தோம். இந்த நாங்கள் வந்திருக்கோம்னா எல்லாமே எந்த காரணங்களால் இல்லை, அவரோடு கொண்ட தமிழ் பற்றுதலின் காரணமாக அவர் மீது கொண்ட இலக்கிய உறவின் காரணமாக இந்த ஊருக்கு பெருமை சேர்ந்திருக்கின்ற இந்த படமாக இருக்கின்ற அவருடைய இந்த நினைவு நாளை நாங்கள் வந்திருக்கிறதை பெருமைப்படுத்த வாய்ப்பாக தருகிறோம். அவர் கடைசியாக நான் ஒரு 5 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். சமீபத்தில் அந்த புத்தகங்கள் எல்லாம் டெல்லியில் நம்முடைய தமிழ்நாடுடைய டெல்லி பிரதமர் ஏகேஎஸ் விஜயன் அவர்களுடைய நூலை வெளியிட்டார். அந்த நூலில் ஒன்றிற்கு ஐயா அவர்கள் மரப்பாட்டு போகைகள் என்கிற சிறுவர் பாடநூல் இந்த அடையாளப்பா கவிப்பணி தேசிய பிள்ளை அந்த சார்பில் இருக்க ஐயாவோட அந்த புத்தகத்திற்கு ஒரு அருமையான அற்புதமான ஒரு அறிவுரை எழுதி கொடுத்துருக்காங்க. அந்த அறிவுரையில 2-3 பாடல்கள் மிக சிறப்பாக அவங்க கையாளுக்காங்க, எடுத்து அதனுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அந்த பாடல்களை இந்த நேரத்தில் ஒரே ஒரு சின்ன பாடலை ஐயா அவர்களுக்கு புகழஞ்சலியாக செலுத்துவது பொருத்தமாக இருக்கும் என்று கருதி நான் உங்கள் முன்பாக பாடுகிறேன். மணக்குடை தலைப்பு. குடை கொண்டு வா சின்னக்கா, கொட்ட போகுது மழைகாலே சின்னக்கா, அடிச்சு பெரிய போகும் மழையில் தானே சின்னக்கா, நம்ம அடுப்படியும் ஒழுங்குந்தானே சின்னக்கா, நம்ம அடுப்படியும் ஒழுங்குந்தானே சின்னக்கா, விளைச்சலெல்லாம் வீணாக போய்விடுமே, நாம வேண்டிய தெய்வம் துணை இருக்குமா சின்னக்கா, ஐப்பசியும் தொடங்கிடுச்சு சின்னக்கா, அடைமணியும் வந்திடுமே சின்னக்கா, இயற்கைதானே வாழ்வதரும் சின்னக்கா, இந்த இடைஞ்சலாக போய்விடுமோ சின்னக்கா, மடக்குக்குடை வேண்டாம் தான் சின்னக்கா, நம்ம மணக்குடையை விரிச்சி பிடிப்போம் சின்னக்கா என்று எழுதியிருந்தேன். ஐயா அவர்கள் இந்த மணக்குடையை விரிச்சி பிடிப்போம் என்ற அந்த வரிகளை எடுத்துக்கொண்டு திரும்ப என்னிடம் இதை ஒரு கவியரசர் கண்ணதாசனை இருக்கலாம், புறநாளை இருக்கலாம், அல்லது வைரத்து போன்றவர்களாக இருந்தால் இன்னைக்கு மிக பிரபலமாக இருக்கும். நான் உண்மையாக இந்த நேரத்தில் உங்களிடம் பதிவிட விரும்புகிறேன். நான் இந்த நூல் நிலையை அறிமுகவுடைய செய்ய வேண்டும், செய்ய இருக்கிறேன் என்றெல்லாம் பேசிக் கொண்டிருந்த பொழுது கண்டிப்பாக இந்த இதை பற்றி மிக சிறப்பாக நான் பேச வேண்டும், பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் இனிமேல் கொஞ்சம் சிறுகதை எழுதுங்கள், கட்டுரை எழுதுங்கள் என்று சொன்னார்கள். அவர்கள் ஊக்கப்படுத்தியதன் விளைவாக நான் ஒரு கட்டுரை எழுதினேன். அது பன்னாட்டு தமிழர்கள் எல்லாம் கவிதை எழுதிய கட்டுரை எழுதிய நூலினை தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் வெளியிட்டது. அதில் என்னுடைய கட்டுரை ஒன்றும் வெளியானது. ஐயா கூட சொல்றாரு, ஒரு கட்டுரை தானே எழுதிட்டீங்க அப்படின்னாங்க. நான் கூட சொன்னேன், ஒரு குழந்தை பெற்றாலும் ஒரு தாய் தான், 4 குழந்தை பெற்றாலும் ஒரு தாய் தான். ஐயாவுடைய ஆலோசனையெல்லாம் ஒரு கட்டுரை இருக்கிறேன் என்று பிறகு இன்னும் சொன்னார்கள், இன்னொரு கட்டுரை எழுதுங்கள் அப்படின்னார்கள். அது ஐயா எதை பற்றி எழுதலாம் என்று சொன்னபோது தமிழர்களுடைய வாழ்வில் சேமிப்பை பற்றி எழுதுங்கள், சேமிப்புகள், அதாவது நெல்லை சேமிக்கிறதுக்கு 10,000, இந்த புது இல்லையா பழைய காலத்தில் எப்படியெல்லாம் நம்முடைய உணவுப் பொருட்களை நம்முடைய தமிழர்கள் சேமித்தார்கள் என்பதை பற்றி ஒரு கட்டுரை எழுதுங்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அடிக்கடி பேசுகின்ற போதெல்லாம் அவர்கள் வாழ்க பல்லாண்டு எடுத்தவுடன் கவிஞர் நலமாரிமார் மிக அற்புதமாக அவங்க பேசுகின்ற பொழுதும் நிறைய நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். பேச வாய்ப்பு சந்தர்ப்பம் பண்ணிக்கிறதுலாம் நல்ல அருமையான இலக்கிய ஒரு அந்த வகையில் தான் இன்னைக்கு நான் இந்த படத்திற்கு நிகழ்வில் கலந்துருக்கோம். அவருடைய மகனார் நாயகர் சொல்லுவார், எங்கள் அப்பா உயரத்துக்கு வர முடியாட்டியும் அவருடைய நெற்றியை தொட முடியாட்டியும் இடுப்பையாவது தொடுவது என்று நம்பிக்கையான வழிகளை சொல்லி எங்களை அழைத்தார். அவர் ஐயா அவர்களுக்கு பெருந்துறையாக அந்த அம்மாவும் இருந்திருக்கிறார்கள். பலமுறை நாங்கள் சந்தித்திருக்கிறோம். ஐயாவுடைய இந்த நாளில் அவருடைய நினைவு, அவருடைய புகழ் இந்த பட்டியின் வாசனம் போல் சந்தனத்தின் வாசனம் போல் என்றும் இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். மிக சிறப்பான எழுத்தாளர் ஐயா அவர்களின் பட சிறப்பு நிகழ்ச்சியிலே
அவர் மிகப்பெரிய சுடர் விளக்காக விளங்கியவர். அந்த சுடர் விளக்கை நம்முடைய திருவாரூரிலே ஒவ்வொருவரும் தூண்டி சிறப்பாக ஒளி வீசி விளங்க செய்திருக்கிறார்கள். அவருடைய எழுத்து நடை திருவையாறிலே எங்களுக்கு ஒரு வழிகாட்டி அறிவுறுவன் என்று இருக்கிறார். அவருடைய நடை மிக சிறப்பாக இருக்கிறது என்று பாராட்டினார். இப்படி ஒவ்வொருவரும் அவருடைய எழுத்துக்கு அருமையாக விளங்கக்கூடிய அளவுக்கு எழுத்தாற்றல் மிக்கவர். அது மட்டுமல்ல, பிறரை மதிக்கக்கூடிய பெருந்தன்மையாளர், அன்பானவர், பண்பானவர். அப்படி ஒரு எழுத்தாளர் அன்பாக பண்பாக விளங்கியது மிகவும் பாராட்டக்கூடியது. அவருடைய புத்தகங்களை அனைவரும் படிக்க வேண்டும். அவருடைய நல்ல குணங்களை கடைபிடிக்க வேண்டும். அவருடைய புகழ் என்றென்றும் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அவருடைய புகழ் அஞ்சலி செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலக்க இதயத்தோடு, கலங்கிய உள்ளத்தோடு, கன்னித்தவருக்கு ஏற்பட்ட இழப்பை ஈடு செய்ய முடியாது என்பதை உணர்ந்த நிலையில் என் ஊரில் உடலில் உயிரில் இரண்ட கலந்திருக்கிற தமிழ் பெண்களுக்கு தமிழ் பொருத்தம் என் வணக்கத்துக்குரிய அண்ணன் ராமானுஜம் அவர்களின் படத்தரப்படிகளை கலந்து கொள்வதில் நான் வருத்தத்தோடு நின்று கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் கம்பன் பிறந்த சேரத்தூரில் கம்பன் கோட்டத்தில் ஒரு நினைவுக்கு அழைத்திருந்தார்கள். அங்கே சொல்லுகிற போது சொன்னேன், தமிழ் அல்ல, 1975 உலகத்தில் இருக்கக்கூடிய மொழிகளை எல்லாம் 10 மொழி சிறப்பாக தெரிந்த ஒரு மொழி ஒரு நாட்டிலே பேசுகிறார்கள். ஒரு 40 பேர் 10 மொழி சிறப்பாக தெரிந்திருக்க வேண்டும். தனக்கு இந்த 10 மொழியில் எது சிறந்தது என்று உணர்கிறாரோ அதன் மூலம் அந்த தலைமை பொறுப்பாக வாழ்க்க வேண்டும். அப்படி ஒவ்வொருவரும் வாழ்த்தினார்கள். அப்படி வாழ்த்தியதற்கு பிறகு அந்த தலைவி என்னை வாழ்த்துகிறவர்களுக்கு நான் தேர்ந்தெடுக்கிற மொழி நன்றி சொல்வதற்கு 10 மொழியில் சிறந்த மொழி தமிழ் மொழி என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட உணர்வு தான் இருந்து கொண்டிருந்தேன். அண்ணன் அவர்களை புலவராக, அறிவாளியாக, சிறந்த பண்பாளராக பார்த்ததை விட நான் இந்த கீழே பொருந்த மொழி கொடுக்கிற மரியாதை 2 பேரை சேர்ந்தது. ஒன்று கல்வியாளர் கோவிந்தராசன் அவர்கள், மறக்க முடியாது. நான் பள்ளியிலே படிக்கிற போது ஒரு சிந்தையே இங்கே வருவான். சில வேலைகள் இங்கே வந்து இறங்கும் போது நான் போறேனே, எங்கடா போறேன் என்று கேட்பார். புத்தகத்தை எல்லாம் வாங்கி பார்ப்பார். நல்லபடி என்ன மாதிரி பெரிய பொறுப்புகளாக வரும் என்று சொன்னவர் கோவிந்தராஜன் அவர்கள். அவர்களும் இந்த பூமி அவதரித்ததுதான். அதற்கடுத்து இன்றைக்கு உலக அளவில் கிட்டத்தட்ட பல துறவுகளுக்கு மத்தியில் எல்லோரும் தவறு அளவுக்கு புத்தகங்களை எழுதி பேச்சால் எழுத்தடையால் தன்னை உயர்த்தி கொண்டவர் நம்முடைய ஐயா அழகராமன் அவர்கள். எப்படி கம்பன் பிறந்த கேரளத்தில் புகழ்கிறதோ அதே போல ஐயா கோவிந்தராஜ் அவர்களையும் ஐயா அழகராமன் அவர்களையும் பெற்றெடுத்த காலத்தால் கீழே புத்தூர் என்ற கிராமம் தமிழக வரலாற்றில் போற்றக்கூடிய ஒரு பூமியாக திகழும் என்று நான் இந்த ஊரை சேர்ந்த அந்த முறையை சொல்லவில்லை. தமிழ் அந்த காலத்திலே தோன்றியிருக்கிறது. புலவர் தோன்றியதால் கிராமங்களிலே தான். ஏனென்றால் கிராமங்கள் தான் இந்த நாட்டின் தலை எழுத்து என்பதனுடைய முதல் எழுத்து தீர்மானித்திருக்கிறது. அப்படிப்பட்ட பூமியிலே பிறந்த எங்கள் ஐயா அவர்களுக்கு முத்தமிழ் பண்பாட்டு பாசனின் சார்பாக என்னுடைய வீரவணக்கம் தெரிவிக்கிற அதே நேரில் ஐயா அவர்களுக்கு கிட்டத்தட்ட அவருக்கு போகும்போது, ஒரு கோயிலுக்கு போகும்போது அங்கே கீழே விழுந்து காதி காயப்பட்டு அவரோட வீட்டிலே படுத்திருக்கார். அதற்கு முன்னால எனக்கு அடிக்கடி தொலைபேசி நல்லா கூப்பிட்டு பேசுவாங்க. அவர் கேட்டது, என்ன செய்ய வீட்டுல ஒரு கழிப்பறையே இல்லை, பல பேரை சொல்லி யாருக்கு கிடைக்காத போது அவர் முடியாத நேரத்தில் இடத்துல வந்து சொன்னார். அப்படியா, நான் பார்த்துக் கொள்கிறேன் போங்க என்று சொல்லிட்டு அரசு அதிகாரிகள் எல்லாம் சந்திச்சு அவருக்கு நான் சொல்லி ஒரே நாளில் அதிகாரிகள் இங்கே வந்து பார்த்து மறுநாள் அதற்கான பணிகளை தொடங்கி 1 வார காலத்திலே அதற்கான பணியை முடித்து கொடுத்தவன் நான். அதற்கு பிறகு நான் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் எனக்கு ஒரு கொட்டாயை அமைக்க வேண்டும் என்றார். நான் சொன்னேன், இப்பொழுதுதான் இருப்போம், இறந்து போவதற்கு 1 மாதத்திற்கு முன்னால் சொன்னேன்,
நீங்க இருக்கிற இடத்துல நான் மாற்றி தரேன், அங்கே உட்காந்து எழுதுங்க. நான் போய் விட தமிழ் போகாது, நீங்கள் பேசிய தமிழும் நான் பேசிய தமிழும் இங்கே காற்றிலே கலந்து கொள்வதாக காற்றிலே கலந்து மற்றவர்களுக்கு அது பயனுள்ளதாக அமையும் என்று சொல்லும்போது அவர் நிகழ்ச்சி போனார். தினந்தோறும் அதை சந்திப்பார். அப்புறம் ஓய்வு பெற்று கால் அடிப்பட்டு நம்முடைய தாய்மொழி செல்லுங்கிற என்னுடைய தம்பி இன்னும் சொல்ல போனால் அவர் சொல்லுவார், நான் உங்களுக்கு பிள்ளையாக தான் இருக்கிறேன் என்று சொல்லுவார் தாய்மொழி செல்லு. அவரை உடனே வர சொல்லி நாங்கள் 2 பேரும் நேராக வந்து மருத்துவமனைக்கு கொண்டு போய் திருவாரூர் மருத்துவமனையில் அத்தியா கொண்டு வந்ததுக்கப்புறம் வரல அங்கே வைத்தியம் பண்ணி எடுத்து போனார். உயர்ந்தவர்களை எல்லாம் அழைத்து, ஐயா எங்கள் தமிழுக்கு கால்முறை ஏற்பட்டது, தமிழுக்கு கால்முறை ஆம் அழகு ராமாயணன் மனிதர்கள தமிழ் அவருக்கு கால்முறை ஏற்பட்டது, அழைச்சிட்டு வாங்க. உடனே அழைச்சிட்டு போனோம். சிறந்த ஒருத்தரை வைத்து அந்த எலும்புகளை ஒன்று சேர்த்து அதற்கு எல்லாம் போட்டு எல்லாம் செஞ்சு முடிச்சு அதுக்கு பிறகு நான் பலமுறை வெளியூர் போனாலும் எனக்கு தொலைபேசி கேட்டாங்க கிடையாது. அப்படி இருந்த மனிதர் கிட்டத்தட்ட 84 வயது என்று சொல்லுகிறார்கள். அவர் பேசிய தமிழுக்கு, அவர் எழுதிய தமிழுக்கு, அவர் ஆற்றிய தமிழ் நூலுக்கு வயது கிடையாது, மூப்பு கிடையாது, காலம் கிடையாது. அப்படிப்பட்டவர் இந்த கிழக்குண்டு கிராமத்தில் இப்ப நான் மனிதனாக பிறகு என்ற ஒரு நாள் மறைந்தே தீர வேண்டும். அதற்கு நாம் பதில் சொல்ல முடியாது, இயற்கையின் கூடும். அப்படி அவர் மறைந்து விட்டார் நினைத்தால் கூட அவர் நெஞ்சில் நிறைந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல முடியும். கீழக்கூட்டமுடி என்ற பெயரை கொடுக்கிற போது கல்வியாளர் கோவிந்தராசன், அடுத்தது களப்பொடியாளர் என்று சொல்கிற நம்முடைய அண்ணன் அழகாமல் 2 பெயரும் நிறைந்திருக்கும். இன்னும் அதிகப்படியான பெயர்களை இந்த திருப்பூமி பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று ஐயாவுடைய வாழ்க்கை அவள் வாழ்க்கை சிறந்த வாழ்க்கை அமைந்திருக்கிறது என்று தெரிவித்து வந்திருக்கிற அத்தனை தமிழ் புலவர்களே உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களால் தான் தமிழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்களால் தான் தமிழ் வாழ்கிறது என்றால் கலாச்சாரம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, பண்பாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் சொல்லுகிறது. எந்த பூமியும் எல்லா கலாச்சாரத்தையும் படித்தவன் என்ற முறையை சொல்கிறேன். உலகிலே மூத்த கலாச்சாரம் என்பது தமிழர்கள் கண்டுபிடித்த கலாச்சாரம். அது தோன்றிய இடம் கிராமங்கள். அங்கிருந்தான் இங்கே இருக்க அரிசி என்ற உணவை நாம் தயாரித்து கொடுக்கிறோமே, அதையும் உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியது தமிழ் கிராமங்கள் என்பதை தெரிவித்து, இந்த தமிழ் கிராமம் எங்கள் இருவரை ஈர்த்து கொடுத்த இந்த தமிழ் கிராமம் நினைத்து உயர்ந்து வாழ வேண்டும், அவர்கள் புகழ் சிறக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் இலக்கிய உலகில் தஞ்சை கீழத்தஞ்சையின் தவிர்க்க முடியாத மிகப்பெரிய எழுத்தாளர் ஐயா அவர் கூத்தனுடைய ராமராஜன் காவிரி மனிதர்கள், மரங்களின் நிழலை மறந்த மனிதர்கள், இன்னொரு 3 நூல் போட்டிருக்காங்க, அது பேர் தெரியல. ஆனால் அந்த 2 நூலுமே தமிழ் உள்ளளவு பேசப்படும் நூல்களாக இன்றைக்கு இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதுவும் இந்த கீழக்கூத்தங்குடியில் பிறந்து தமிழ்நாடு உலக அளவில் இந்த எழுத்தாளராய் ஐயா அறியப்பட்டிருக்கிறார் இந்த 2 நூல்கள் மூலமாக. அப்படிப்பட்ட எழுத்துக்கள் ஐயாவுடையது. எழுத்தாளர்கள் ஐயா வறுமை நிலையில தான் இருந்திருக்காங்க. எழுத்தாளர் பெரும்பாலும் வறுமை நிலையில தான் இருப்பாங்க. ஆனா அவருடைய எழுத்துக்கள் 10 பேரை வாழ வைத்துக் கொண்டிருக்கும். அதுதான் எழுத்தாளர்களுடைய எழுத்து. ஐயா கடைசியாக ஒரு 3 கோரிக்கை என்கிட்ட வச்சாங்க. அதுல 2 கோரிக்கையை நான் நிறைவேற்றி கொடுத்தா 3வது கோரிக்கை நிறைவேற்ற முடியல. அதுக்குள்ள ஐயா தவறிட்டாங்க. அடிக்கடி பேசுவாங்க. எங்க தாத்தாவை பத்தி அதிகம் பேசுவாங்க. தாத்தா கலைஞருடைய நண்பர். ரெடிமேட் அவருடைய நேம் அன்னைக்கு தாத்தா ஐயா அந்த சில குறிப்புகள் கொடுத்தாங்க. மொழிப்பூர்த்தி ஆகி 3 முறை சிறைக்கு போயிருக்காங்க. அப்படின்ட்டு ரொம்ப நெருங்கிய நண்பராக தாத்தா அடிக்கடி பேசுவாங்க. அவருடைய பேச்சே நம்ம அப்படியே உற்சாகப்படுத்தும். அந்த வயசுல நம்மளை அவர் இளைஞரை உற்சாகப்படுத்துவாரு. அப்படிப்பட்ட ஐயாவை இழந்தது பெரிய என்னுடைய வணிகக்குரல் இதழ் நடத்துறேன். அதில் 3 கட்டுரைகள் எழுதியிருக்காங்க. 2 கட்டுரைகள் இலக்கிய கட்டுரைகள், ஒரு கட்டுரை சந்தேகம் என்ற தலைப்பில் எழுதியிருக்காங்க. அது மிகப்பெரிய கட்டுரை. அந்த ஒரு கதையே பேசப்படும். ஒவ்வொரு மனித வாழ்வியலை அடிப்படையாக வைத்து அந்த எழுதப்பட்ட கதை இது. சந்தேகம் எப்படி மனிதர்களை சீர்குலைக்கிறது அப்படின்னு அந்த இதை பதிவு செஞ்சிருப்பாங்க. அப்பேற்பட்ட படைப்பாளராக ஐயாவுக்கு என்னுடைய பொருளுரை வழங்கி நிறைவு செய்கிறேன். நன்றி. சில நிகழ்ச்சிகளில் அந்த மகிழ்ச்சி இருக்க, இந்த நிகழ்ச்சி நடக்காமலே இருந்தால் நாம் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் காலம் மிக மோசமானது. நண்பர் மானா சொல்லுவார், காலம் ஒரு மோசமான அடிரப்பர். அது வேண்டியவர்களை வேண்டாதவர்களையெல்லாம் வாழ வைத்துவிட்டு வேண்டியவர்களை சீக்கிரமாக ஒரு பெயரை அழைத்து விடுகிறது. ஐயா 86 வயது என்ற ஒரு நிறைய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அதில் ஒன்றும் குறையில்லை. 86 எல்லாருக்கும் கிடைக்கிறார். இருந்தாலும் இன்னும் சில ஆண்டுகள் அவர்கள் நம்மோடு வாழ்ந்திருக்கலாம்.
என்கின்ற ஒரு ஏக்கம் என்னுடைய அடிமனசிலும் இருக்கிறது. ஐயாவுடைய படத்தை திறந்து வைக்க எனக்கு எந்த அறிவுரை இருக்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் அன்பு இருக்கிறது. அந்த அன்பு தான் என்னை இங்கே நிறுத்தி வைத்திருக்கிறது என்று சொல்லி 30/10/1938 பிறந்திருக்கிறார் ஐயா அவர்கள். அழகு சுந்தரம் பிள்ளை கனகரத்தினம் அம்மா அவருடைய திருமகனாக அவர் பிறந்திருக்கின்றார். இந்த கூத்தங்குடியிலேயே பிறந்து அந்த கூத்தங்குடியிலேயே தன்னுடைய வாழ்வை நிறைவு செய்திருக்கின்றார். ஆனால் உலகம் முழுவதும் தன்னுடைய புகழை பரப்பி சென்றிருக்கின்றார். அவர் இங்கே திண்ணைப்பள்ளியிலே படித்திருக்கிறார். தொடக்க கல்வியை திண்ணைப்பள்ளியிலே படித்துவிட்டு பிறகு புலிவளத்திலே சென்று படித்து அதற்கு அடுத்து கலைஞர் அவர்கள் பயின்ற அந்த இப்போ வடபாடி சோமசுந்தர ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அப்போது கழக உயர்நிலைப்பள்ளியாக இருந்தது. அதிலே 9வது படிவம் முதல் 11வது வரை அவர் படித்திருக்கிறார். எல்லாருக்கும் கிடைக்காது, சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும். அத்தை பொண்ணையே கல்யாணம் முடிக்கிறது. ஐயா அவர்கள் தன்னுடைய அத்தை மகள் மயிலாம்பிகை அவர்களை மனமுடித்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அந்த மன வாழ்க்கையின் இனிய பரிசாக தன்னுடைய விநாயகர் பிரபு அவர்களையும் தன்னுடைய அம்மா பெயரையும் சேர்த்து கனகரத்தினம் என்ற ஒரு பெண் மகளையும் பெற்று ஆசைக்கு ஒன்று ஆஸ்தி கொள்ளுமாக நமக்கு அதில் ஆக ஆணும் பெண்ணுமாக 2 குழந்தைகளை பெற்று நிறைவாக வாழ்த்துக்கிறார். சின்ன வயசுல குறுக்கத்தில் அவர் ஆசிரியர் பயிற்சி பெற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லை, அவர் காவல்துறைக்கு போய் அதிலையும் தேர்வு பெற்றிருக்கிறார். ஆனால் அவரிடம் இருந்த கலையாற்றல் வேறு விருப்பங்கள் அவரை ஆசிரியர் பயிற்சிக்கு செல்ல விடவில்லை. அவரை காவல்துறை பணியிலே சென்று சேர விடவில்லை. சின்ன வயசுல இருந்த நாடகம் அது போனது என்று தன்னுடைய வாழ்க்கையை அப்படி கலையின்பால் திருப்பி கொண்டிருக்கின்றார். பார்த்தீங்கன்னா அருள் ராமநாதன் என்று மிகப்பெரிய புகழ்பெற்ற எழுத்தாளர் வீரபாண்டியன் மனைவி என்ற வரலாற்று நாவலை படைத்தவர். அவருடைய ஒரு நாவல் அசோகன் காதலின்னு அவருடைய அனுமதி பெற்று இவர் அந்த நாடகத்தை நாடகமாக்கி அதை நடிச்சிருக்காங்க. ஐயாவே எழுதி அதில் எல்லா பாடல்களையும் ஐயா அப்பவே சின்ன வயசுலேயே கிட்டத்தட்ட 17, 18, 20 வயசுக்குள்ளாக அவர்கள் நாடகத்திலே ஆர்வம் கொண்டு பாடல் எல்லாத்தையும் எடுத்திருக்காரு. திரைக்கதை வசனம் எழுதி, நாடகக்கதை வசனம் எழுதி, பாடல்கள்லாம் எழுதி நடிக்கவும் செஞ்சிருக்கிறாங்க அவங்க. அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, பலவிதமான தொழில்கள். பட்டுக்கோட்டையார் 29 வயசுல இருக்கிறதுக்குள்ளார 17, 18 வேலைகள் செஞ்சிருக்காங்க. அது மாதிரி நம்ம ஐயா எத்தனை வேலைகள் செஞ்சிருக்கிறாரு, அத்தனை வேலைகளை அவர் நிறைய செஞ்சிருக்கிறாரு. லாந்தர் சோப்பு கம்பெனி, பவர்லைட் சோப்பு கம்பெனி கும்பகோணத்தில் இருக்குன்னா இவர் லாந்தர் சோப்பு கம்பெனி. அது பவர்லைட்னா லாந்தர் விளக்கு பிடிச்சிட்டு வர்றது லாந்தர் சோப்பு கம்பெனி. அப்புறம் ஊதுபத்தி தயாரிப்பு, நைல் ஷாப், நைல் நதி பேரில் நைல் ஷாப்பு. அப்போ அதாவது வணிகத்தோடு தன்னுடைய இலக்கிய சிந்தனைகளை சேர்த்து அன்னைக்கே அவர் இயங்கி கொண்டிருக்கிறார். இப்படி நிறைய ஷாம்பு தயாரிக்கிறது, ஊதுபத்தி தயாரிப்பு, சோப்பு இருக்கலாம். சின்ன வயசுல நிறைய மற்றவங்களோடு சேர்ந்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி இருக்கின்றார். அங்கே இருக்கிற ஒரு முருகன் கோயில், மன்னார்குடியில் அவர் வாழும்போது ஒரு முருகன் கோயிலில் அவர் கோயில் புலவர்களே அழைக்கப்பட்டிருக்கிறார். பல இது இங்கே கூட அவருடைய மனைவிக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு சென்றிருக்கின்றார்கள். அப்படி பெரிய தாக்கத்தை தன் வாழ்ந்த இடங்களிலெல்லாம் சென்றிருக்கின்றார்கள். திருவாரூர் நண்பர் சக்தி செல்வ கணபதி, இதே சுந்தரம் இவருடைய உதவியில் ஐயா மரங்களை மறந்து நிழலை நிற்பவார்கள். இது அவர் எழுதிய புத்தகம். புத்தகத்தின் பெயரே பாரு, மரங்களை மறந்து நிழல் நிற்பது. அந்த தலைப்பிலேயே கட்டுப்பட்டு விடுகிறார் என்று சொல்லுவோம். அப்படி ஒரு ஆற்றல் மிக்கவர் தான் நம்முடைய ஐயா. அந்த புத்தகத்தை ஐயா தான் வெளியிட்டிருக்கிறாங்க. அது மாதிரி நம்முடைய நன்றிக்கு உரியவர் யாதவ நாராயணன் என்கின்ற யானன் அவர்கள். அவர் தான் நம்முடைய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தமிழோசை என்று ஒரு நாளிதழை கொண்டு வந்தார். அந்த தமிழோசை நாளிதழில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஒரு இணைப்பு வரும், பால இணைப்பு. அந்த இணைப்பிலே காவிரிக்கரையில் நேற்றைய மனிதர்கள் என்ற ஒரு தொடரை எழுத வைத்தவர் நம்முடைய ஞானம். அதில் உதவியாசிரியராக இருந்து நம் ஐயாவை மிகப்பெரிய பரப்பிலே கொண்டு போய் சேர்த்தவர் ஞானம் அவர்கள். அவர் எழுத வைத்தார். அற்புதமான புத்தகம். இங்கே எல்லோரும் சொன்னது போல அந்த புத்தகம்
வெளிவந்து ஐயா பெரிய புகழை சேர்த்தது. திருப்பத்தூர் கல்லூரிகளை கூப்பிட்டு அவரை சிறப்பு செய்தார்கள். நம்முடைய வீரமணி ஐயா, காங்கிரஸ் கழக தலைவர் வீரமணி ஐயா அவர்கள் வருகின்ற திருவாரூருக்கு சென்ற போது ஐயாவை அழைத்து பாராட்டி சாலை போட்டது இல்லாமல் வல்லத்தில் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்திற்கு அழைத்து அப்போது பொன்னியலன் அண்ணாச்சி கலையிலக்கிய பெருமன்ற பொதுச் செயலாளர் சாகித்ய அகாடமி விருதை பெற்றவர். அவருக்கு 1 லட்சம் ரூபாய் விருதையும் நம்முடைய ஐயாவுக்கு 10,000 ரூபாயையும் அங்கே அந்த மாணவ செல்வர்கள் முன்னதாக வழங்கி கௌரவப்படுத்தி இருக்கின்றார்கள். அது மாதிரி நாமக்கல் கல்லூரியில் சின்னப்பா பாரதி விருது ஐயாவுக்கு கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்து சேர்த்துட்டாங்கன்னா தினமணி ஆசிரியர் வைத்தியநாதன் அவர் ஐயாவுக்கு சின்னப்பா பாரதி பேரில் விருது கொடுத்துருக்குறாங்க. அது மாதிரி ஆடிப்பட்டியல் ஞானபாரதியுடைய நண்பர் இளம்புரிகள் அவங்க விருது கொடுத்துருக்குறாங்க. கவிதை உறவு சிறந்த நூலுக்காக அந்த நூலுக்கு 5000 ரூபாய் பரிசு வழங்கி ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் நடத்துகின்றது. எங்களுடைய திருப்பூர் முத்தமிழ் மன்றம் அவரை அழைத்து கலைஞருடைய 80வது பிறந்த நாளில் அவருக்கு நாங்கள் விருது வழங்கினோம். அந்த விருதை யார் வழங்கினார் என்றால் இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருக்கின்ற முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின் அவருடைய மனைவியின் தம்பி டாக்டர் ஜெயராஜமூர்த்தி அவர்கள் வருகின்றது ஐயாவுக்கு அந்த விருதை அளித்து மகிழ்ந்தார்கள். இது மாதிரி திராவிடர் கழக தலைவர் மாணவர் வீரமணி அவர்கள் விடுதலை நாளத்தில் எழுதி வரும் வாழ்வியல் சிந்தனைகள் அப்படின்னு ஒரு தொடர் எழுதுறார். அந்த தொடர்ல நம்முடைய ஐயாவை பற்றி எவ்வளவு பெரிய சிறப்பு தெரியுமா எல்லாருக்கும் பேசுகிறார். அவர் வீரமணி ஐயா மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற தலைவர். அவர் ஒரு தொடர் எழுதுகின்றார். அந்த தொடர் பாகமாக வந்துருக்காங்க. அதில் ஒரு பாகத்திலே நம்முடைய ஐயா வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் வாத்தியார் பேசுறது நினைக்காரு, அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அது மாதிரி சின்ன வயசுல மன்னார்கள் எழுத்தாளர் கரிச்சாமி அவங்களாம் தமிழில் பெரிய அவரை சந்திப்பார். அப்போது அந்த பி சாமிகிராமன் ஜெயகாந்தன் போன்ற அந்த எழுத்து ஜெயித்து சொல்வார் அரக்கர். அப்படி எழுத்திலே தமிழிலே மிக உயர்ந்த இடத்தில் சொல்லையெல்லாம் சின்ன வயசுலேயே அவர் சந்தித்து பேசி மகிழ்ந்திருக்கின்றார்கள். தமிழில் கசடல் அவர அப்படிங்கிற ஒரு இதழ் அதில் எழுதியிருக்கிறார். ஆரம்பத்தில் ஒரு இதழ் இப்போது வந்து கொண்டிருக்கின்ற பொதுகை மின்னல் உட்பட அவர் பல நூற்றுக்கணக்கான இதழ்களிலே அவர் தன்னுடைய கவிதைகளை சிறுகதைகளை கட்டுரைகளை எல்லாம் படைத்த அவ்வளவு பெரிய பொழுப்புரிய ஒருவருடைய படத்திறப்பில் தான் நாம் இன்று இங்கே கலந்து கொண்டிருக்கின்றோம். தன்னுடைய 22 வயசுக்குள்ளார புத்தூசி குருசாமி எழுதிய அறிவிப்பாதை என்ற இதழில் மரபு உணர்வும் மதவெறியும் என்ற கட்டுரை எழுதுகிறார். பெரியார் புத்தூசி குருசாமி அவரே ரொம்ப பாராட்டி சின்ன வயசுல இப்படி ஒரு சிறப்பு கட்டுரை இருக்கிறேன் அப்படின்ட்டு 22 வயசுல கலைஞர் 22 வயசுல பல சாதனைகள் ஏற்று சாதனை செய்திருக்காங்க. அது மாதிரி கவி காமோஷர் மாணவிதராசிரியர் PC கணேசன் பாலகுமார் என்று இந்த தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை பேருக்கும் அவர் அறிமுகமானவராகவும் நெருக்கமானவராகவும் இருக்கிறார். ஊமை கவிஞர் சுரதா அவருடைய பேரன்பை பெற்றவர்கள். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் விழாவுக்கு கவியரங்குகள் நிறைய தமிழ்நாடு முழுக்க சென்று குறிப்பாக அதை ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் பல கவியரங்குகளிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். தன்னுடைய இலக்கிய பயணத்தில் உறுதுணையாக இருக்கும் இன்றைய தலைமுறைக்கு வந்து மறைந்த கவிஞர் நீதிதாசன், அபிமானின் சந்திரசேகர், தேசியமான கவிஞர் சக்தி செல்வகணபதி, இதயத்தூது சுந்தரம், கவிஞர் ஸ்ரீமொழி வெங்கடேஷ், திருவாரூர் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறார். ஐயா நிகழ்ச்சி வர முடியலேன்னு வருத்தப்பட்டு கைட்ட பேசியிருக்கிறார். கவிஞர் கவித்தர் வெற்றி பேரொழி, கோலை கணேசன், முத்தமிழ்கர் முல்லைப்பாடி, ராமா ஜெயம் ராஜா, மன்னை கோவிந்தராசன் உட்பட பலரையும் அவர் நினைவு கூர்ந்து தன்னுடைய வாழ்க்கை சுருக்கத்தை தந்திருக்கின்றார்கள். ஒரு முக்கியமான செய்தியை உங்களிடம் சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். ஐயா மணப்புரம் காந்தி அவருடைய வாழ்க்கையை இன்னைக்கு கோவில் எனில் அவருடைய தம்பி கோவில் காந்தி அவர்கள் ரொம்ப சின்ன வயசுல தன் வாழ்க்கையை பொது நலத்துக்காகவே அர்ப்பணித்துக் கொண்டவர். அவரோடு இணைந்த ஐயா அவர்கள் அதாவது ஐயாவுடைய சிறப்பு என்னன்னா தன்னுடைய சம வயதுக்காரர்களிடமும் பழகி இருக்கின்றார். தன்னை விட வயது மூத்தவர்களிடமும் பழகி இருக்கின்றார். தன்னை விட இளையவர்களிடமும் பழகி எல்லா தலைமுறைகளிலும் இந்த தலைமுறை இடைவெளி என்று சொல்றார். ஆனால் ஐயாவை பொறுத்த வரைக்கும்
தலைமுறை இடைவெளி என்பது இல்லாமலேயே இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட மிகப்பெரிய சிறப்பு புயல் சொல்லிக்கொண்டே போகலாம். அழகு ராமானுஜம் ஐயா புகழ், முதுபெரும் தமிழறிஞர் கூத்தங்குடி அழகு ராமானுஜம் அவர்கள் புகழ்,